ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடையில் விரல் ரேகை பதிவு செய்ய உத்தரவு, இல்லாவிட்டால் பெயர் நீக்கம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் கருவியில் விரல் ரேகையை உறுதி செய்யாவிட்டால் பெயர் நீக்கப்படும் என ரேஷன் கடை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் 2.20 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. இதில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் என வெவ்வேறு பிரிவுகளில் அட்டைதாரர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர். நியாய விலை கடை பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்று சேருவதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன. குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்கள் மட்டுமே விரல் ரேகையை பதிவிட்டு பொருட்கள் வாங்கும் நடைமுறை அமலில் உள்ளது. நேரில் வந்து விரல் ரேகையை பதிவிட்டு பொருட்களை பெற முடியாதவர்கள் அதற்கான உரிய படிவத்தில் சான்று அளித்து வேறொரு நபர் மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர் போன்றோருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குடும்ப அட்டையில் உள்ளவர்களின் பெயர்களை உறுதி செய்யும் நடைமுறை சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. அதாவது அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் நியாய விலை கடைகளுக்கு நேரில் வந்து விரல் ரேகையை பதிவு செய்து அட்டையில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இது சர்ச்சையான நிலையில் அந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து மீண்டும் அந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்பட பல்வேறு ஊர்களில் உள்ள நியாய விலை கடைகளில் இந்த நடைமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நியாய விலை கடை பணியாளர்கள் சிலர் கூறுகையில், வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் விவரத்தை உறுதி செய்ய தனி படிவம் அளிக்கப்பட்டு விவரம் பெறப்படும். அதுபோன்ற நடைமுறையே நியாய விலை கடைகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் உள்ள ஒட்டுமொத்த அட்டைதாரர்களின் பெயர், அட்டை எண் உள்ளிட்ட விவரம் வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு கடைக்கும் தரப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்து அளிக்கும்படி உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதன்படி இந்த மாதத்தில் பொருட்கள் வாங்க வரும் அட்டைதாரர்களிடம் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் தங்களது விரல் ரேகையை வந்து பதிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளோம் என்றனர். பலர் நியாய விலை கடைகளில் விரல் ரேகையை பதிவிடாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையிலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். கல்லூரி பள்ளிகளில் தற்போது தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. +2 மாணவர்கள் தங்களது உயர் படிப்புக்கான தேர்வுகளுக்காக வெளியூர்களில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த சூழலில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அது போன்ற மாணவர்களையும் நியாய விலை கடைகளுக்கு அழைத்து வந்து விரல் ரேகையை பதிவிட வேண்டும் என வற்புறுத்துவது எந்த வகையிலும் நியாயமான செயல் இல்லை என்று குடும்ப அட்டைதாரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.